அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வியாதியை குறித்தும் ஆண்டவர் நமக்கு தருகிற சுகத்தை குறித்தும் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை நாம் கற்று வருகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென வியாதியும் தேவ மகிமையும் என்பதாகும். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 4வது வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அருமையானவர்களே, வியாதி ஏன் வருகின்றன? பல்வேறு காரணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பாவத்தினாலே, அதே சமயத்திலே கீழ்ப்படியாமையினாலே, பொறாமையினாலே, பெருமையினாலே, மீறுதல்களினாலே, நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களினாலே, இப்படிப்பட்ட பல காரணங்களினாலே வியாதிகள் வருவதை நாம் திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் அநேகர் சொல்கிறார்கள், ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக வியாதியை தருகிறார் என்று பலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, வியாதியை கொடுத்து அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை பெற வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. வியாதிகளை அவர் குணப்படுத்துகிறார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். அதனால்தான் தேவனுக்கு மகிமை வருகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு பலர் வசனங்களை தவறாக போதிப்பதினாலே, தவறாக விளக்குவதினாலே வேத புரட்டலும் அதே சமயத்திலே வழிதப்பி போகக்கூடிய சூழ்நிலைகளும் காணப்பட்டு விடுகின்றன. அருமையானே, வியாதியும் தேவ மகிமையும் என்கிற அந்த தலைப்பின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பிறவி குருடனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் கேட்கிறார்கள், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இந்த வியாதி வந்தது என்பதை அவர் சொல்கிறார். ஆனால் இவன் செய்த பாவமல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமல்ல என்று விளக்குகிறார். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1-57 வசனங்களை கவனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் புஸ்தகம் நற்செய்தி நூல் என்பது ஒரு உண்மையாகவே த புக் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லலாம், அதாவது அடையாளங்கள் என்று சொல்லலாம். இங்கு யோவான் 7 அற்புதங்களை அவர் எடுத்து அங்கு எழுதுகிறார். அந்த 7 அற்புதங்களும் தெய்வமாகிய கர்த்தரை அது சுட்டி காட்டுகிற வண்ணமாக அது அமைந்ததினாலே அதை அடையாளங்கள் என்று சொல்லி நான் குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த அந்த 7 அற்புதங்கள் யோவானிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா? அதிலே கடைசி அற்புதம்தான் இந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஒரு காரியமாகும். அருமையானவர்களே, இந்த ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பெத்தானியாவிலே செய்கிறார். இங்கே யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், லாசரு என்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. வேதாமத்திலே லாசரு என்கிற மனிதனுடைய பேர் 2 முறை வருகிறது. அங்கே லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 9-31 வரை வாசிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையிலே லாசர் என்கிற ஒரு ஏழையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த லாசரு மார்த்தாள் மரியாள் அந்த 2 சகோதரிகளினுடைய சகோதரனாக அங்கு சொல்லப்படுகிறது.
வேதாமத்திலே 2 பெத்தானியா அங்கு காணப்படுகிறது. அது யோவான் நற்செய்தி நூலிலே காணுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு இந்த பெத்தானியாவை சேர்ந்தவன். இந்த பெத்தானியா யூதேயா நாட்டிலே உள்ள பெத்தானியா எருசலேமிலிருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இன்னொரு பெத்தானியா இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 28 பெத்பரா என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில வேதாமத்திலே பெத்தானியா என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த பெத்தானியா என்பது எருசலேமிலிருந்து 24 கிலோமீட்டருக்கு தூரத்தில் உள்ளது. இங்குதான் யோவான் சானகன் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை கொல்ல அநேகர் திட்டமிடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே யோவான் சானகன் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த பெத்பரா என்று சொல்கிற பெத்தானியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இங்கு லாசர் வியாதிப்பட்டான். உடனே அதை இயேசுவுக்கு அங்கு ஆள் அனுப்பி சொல்கிறார்கள். இதை யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 3 நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு ஆள் அனுப்பி நீ சிநேகிக்கிற அந்த லாசரு வியாதிப்பட்டான் என்று சொல்ல வைத்தார்கள். அருமையானவர்களே, இதிலிருந்து முதல் குறிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வந்தால் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துதல் என்பதை தான் நான் பிரார்த்தனை அல்லது ஜெபம் என்று சொல்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற தேவ வார்த்தை இதுதான்: நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றை குறித்து தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த அருமையான லாசரு அல்லது மார்த்தாள் மரியாள் இருந்த அந்த பெத்தானியாவுக்கும் அங்கே சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் இருக்கிற பெத்தானியாவுக்கு இடையிலே நீண்ட தூரம். ஆகவே ஆள் அனுப்பி சொல்கிறார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே வியாதிகளை சந்திக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதியிலே அவர்கள் தாக்கப்படும் பொழுது அதை ஆண்டவருக்கு சொல்லுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? இது மிக முக்கியமான ஒரு காரியம். இவர்கள் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தினார்களே தவிர ஆண்டவர் வரவேண்டும், வந்து சுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக வசனம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தெய்வம். ஆகவே அவரை நம்மால் டிக்டேட் அல்லது கட்டாயப்படுத்த முடியாது. அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறவராக அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக அங்கு வேதவசனம் சொல்கிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 3 நீ சிநேகிக்கிற லாசரு வியாதிப்பட்டான். இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாகும். ஆண்டவர் சிநேகிக்கிற மனிதர்கள் அல்லது ஆண்டவரை சிநேகிக்கிற மனிதர்கள் வியாதிப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் எண்ணுகிற ஒரு தவறான எண்ணம் என்ன? ஆண்டவரை நேசித்தால், ஆண்டவரால் நாம் நேசிக்கப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வராது என்று சொல்லி ஒரு வித்தியாசமான எண்ணங்களை உடையவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வியாதிகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் சிநேகிக்கிற லாசரு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக உலாவிய போது அவருக்கு நண்பனாக இந்த லாசரு காணப்பட்டான். வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் ஒரு சிநேகிதனாக காணப்பட்டான். அதே போல லாசரு இங்கே சிநேகிதனாக காணப்பட்டான். ஆகவே ஆண்டவர் அன்பு கூறுகிற ஒரு சிநேகிதன் என்று அங்கு வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அநேக சமயங்களிலே என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் புலம்பலாம். உங்களை நேசிக்க ஆண்டவர் இருக்கிறார். 2 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 வாசித்தால், ரெட்டிப்பான ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 6-8 வரை வாசித்தால், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த பவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு முள் இருப்பதாக நாம் வாசிக்க முடிகிறது. பிலிப்பியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 29 எப்பாப்ராத்து என்பவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 குறிப்புகளை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வந்தால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும்.
இரண்டாவதாக ஆண்டவர் சிநேகிக்கிற மனிதர்களுக்கு வியாதி வர வாய்ப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் அங்கே சீடர்களை பார்த்து சொல்கிறார், இதோ லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று. பிற்பாடு அவர் சொல்கிறார், அவன் மரித்து போனான் என்று வெளிப்படையாகவே சொல்கிறார். அவர் மேலும் 2 நாட்கள் அங்கு தாமதிக்கிறார். அருமையானவர்களே, இந்த 2 நாட்கள் அவர் தாமதிப்பதற்கு பல காரணங்கள் சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அங்கே லாசரு மரித்து போனான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் இரட்சகர், அவர் மீட்பர். அவருக்கு தெரியாதவைகள் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. ஆனால் அங்கே சீடர்கள் போகாததினாலே அல்லது ஆண்டவர் அந்த மரித்த சமயத்திலே அங்கு இல்லாததினாலே சீடருடைய விசுவாசம் பலப்படும் என்கிற பொருளிலே அவர் சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கும் போது பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். வேதாமத்தை வாசித்து பாருங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கும் போது தாமதம் வந்தபோது, தாமதித்த பொழுது அவர்கள் பொற்கட்குட்டியை செய்து அவர்கள் ஆராதித்தார்கள். சவுல் ராஜாவிடத்திலே சாமுவேல் வர தாமதித்த போது அவன் துணிந்து பலி செலுத்தியதை வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். அங்கே போனால் நம்மை கல்லறிவார்களே என்று சொல்லி சீடர்கள் சொல்லுகிறார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 8 இதை வாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கொல்ல அவர் மக்கள் திட்டமிடுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் 2 நாட்கள் தாமதித்ததற்கு காரணம் பாதுகாப்பு என்கிற பொருளிலே சீடர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பாதுகாப்புக்காக அவர் அங்கே தாமதிக்கவில்லை. அவருடைய தாமதத்திலே ஒரு பல நோக்கங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால் மற்றவருடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், சீடருடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பல ஜெபங்களுக்கு தாமதமாக அவர் பதில் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறீர்கள், கேள்வி கேட்கிறீர்கள், பின்வாங்கி போய்விடுகிறீர்கள் இல்லையா? ஆனால் இங்கு ஆண்டவர் தாமதிக்கிறார். வாரன் வெஸ்பி என்கிறவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான், டிலே இஸ் நாட் டினைல் என்று சொல்கிறார். ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அதை மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. யூதர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தவறான மனப்பான்மை உண்டு. அது என்ன மனப்பான்மை என்றால், ஒரு மனிதன் இறந்தால் அவனை அடக்கம் பண்ணினால் அவனிடத்திலிருந்து சென்ற அந்த ஆவி அந்த கல்லறையை சுற்றி 2 நாட்கள் உலாவும் என்கிற ஒரு அறியாமையின் நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவர் பாருங்கள், 2 நாட்களுக்குள்ளே போகவில்லை, 4 நாட்கள் கழித்து செல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உயிரோடு 2 நாட்களிலே போய் எழுப்பி இருந்தால் ஒருவேளை அந்த மூட நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கலாம். அதற்காக ஆண்டவர் அங்கே தாமதமாக கூட சென்றிருக்கலாம். இதை என்னுடைய அபிப்பிராயமாக நான் சொல்கிறேன். யூதர்களுடைய அடக்கத்திற்கும் எகிப்தியருடைய அடக்கத்துக்கும் வித்தியாசமாகும். யூதர்களுடைய அடக்கம் என்னவென்றால் துணியை சுற்றி அப்படியே அடக்கம் பண்ணி விடுவார்கள். ஆனால் எகிப்தியர்கள் அந்த சரீரத்தை பாடம் பண்ணுவார்கள். அதை பக்குவப்படுத்துகிறதை வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் 4 நாட்கள் கழித்து அங்கே அவர் செல்கிறார். முதலாவது சொன்னேன், வியாதி வந்தால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று. 2வது, வியாதி எல்லாருக்கும் வரும், தேவனிடத்தில் அன்புகளுக்கும் வரும் என்பதை சொன்னேன். 3வதாக, ஆண்டவருடைய தாமதத்திலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், யோவான் 11ஆம் அதிகாரம் 4 இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவல்லாத வியாதி அல்ல, இது தேவ மகிமைக்கு என்று சொன்னார். ஆனால் வேதாமத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இந்த வியாதியினாலே அங்கே லாசரு மரித்து போனான். மரித்து போனவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்புகிறதுனாலே அங்கு அவருக்கு தேவ மகிமை காணப்பட்டது. அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்கிறவர் என்றும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் அவருக்கு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார்.
இங்கே லாசருவை உயிரோடு எழுப்பினதுனாலே சீடர்களுடைய விசுவாசம் பலப்பட்டது. மார்த்தாள் மரியாளுடைய விசுவாசம் பலப்பட்டது. அதே சமயத்தில் நீங்கள் வேதாமத்திலே யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கு வந்த மக்களுடைய விசுவாசமானது பலப்பட்டது என்று வேதவசனத்திலே வாசிக்க முடிகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 45 இதை நாம் காண முடிகிறது. பாருங்கள், 4 நாட்கள் கழித்து லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவராலே அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவது ஒரு அற்பமான ஒரு காரியம், சாதாரணமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த லாசரு என்கிற அந்த பெயரானது எலியேசர் என்கிற பெயரிலிருந்தான் வருகிறது. எலியேசர் என்கிற பெயரினுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம், அந்த சுருக்க பெயர் தான் லாசரு என்று அழைக்கலாம். லாசரு என்றால் அதனுடைய பொருள் என்ன? God is my helper என்பது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையானுள்ளே, இங்கு இந்த மனிதனை ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதின் மூலமாக தேவனுக்கு வல்லமை உண்டு, மரணத்தின் மேலே வல்லமை உண்டு, மரித்தோருக்கு உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எவிரினுடைய மகள் மரித்து போனால் உடனே எழுப்புகிறார். அதே சமயத்தில் நாயினூருடைய மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். அங்கேயும் ஆண்டவர் தடுத்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் லாசருவுக்கோ நீண்ட காலம் கழித்து, ஒருவேளை 4 நாட்கள் கழித்து நாருமே என்று சொல்லப்படுகிற அந்த நிலையில் உள்ள மனிதனை உயிரோடு எழுப்பினார். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே வியாதி வரலாம். இந்த வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்துவதன் மூலமாய், விடுதலை கொடுப்பது மூலமாய், இதை கண்டு அநேகர் திரும்புவதன் மூலமாக உங்கள் ஆண்டவருக்கு மகிமை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் வியாதிகள் சுகமாவதினாலே தேவனுக்கு மகிமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாதிகளை ஆண்டவர் குணப்படுத்தி உங்களை விடுவிப்பாரானால் அதனாலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார், மக்களுடைய விசுவாசம் பலப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வியாதியும் தேவ மகிமை என்கிற தலைப்பிலே உம்முடைய வசனத்தை ஆராய்ந்தோம். வியாதிகள் வருவதினாலே உமக்கு மகிமை அல்ல, வியாதிகளை நீ குணப்படுத்தி விடுதலை கொடுத்து ஆயுசை கூட்டுவதினாலே உமக்கு மகிமை வருகிறது. அதை காண்கிற மக்கள் விசுவாசம் பலப்படுகிறதுனாலே அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வதன் மூலமாய் நீர் மகிமைப்படுகிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்து தாரும். வியாதியின் கொடுபிடியில் இருக்கிற அந்த மக்களை சுகப்படுத்தும். அவர்கள் ஆண்டவரை தேட, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க, தாமதம் வரும்பொழுது முறுமுறுத்து விடாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.